வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு 24 மணி நேரத்தில் 31 பேர் உயிரிழப்பு, 1211 பேருக்கு பாதிப்பு. ரேபிட் டெஸ்ட் கருவிகள் விரைவில் இந்தியா வரும் என்று சுகாதாரத்துறை தகவல். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. கட்டுப்பாடுகள் மீறப்பட்டால் தளர்வுகள் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை. ஊரடங்கு காலத்தில் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய 7 வழிமுறைகள் அறிவிப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு நிபந்தனைகளுடன் சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் தகவல். கொரோனா பரிசோதனை கருவிகளை வாங்க இந்தியா தாமதித்து விட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 10 லட்சம் பேருக்கு 149 கருவிகள் மட்டுமே இருப்பதாக வேதனை. ஊரடங்கு காலத்தில் நாட்டு படகுகளில் தொடர்ந்து மீன்பிடிக்கலாம் என்று தமிழக அரசு அனுமதி. சமூக இடைவெளி கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். மின் கட்டணத்தை மே 6ஆம் தேதி செலுத்தலாம் என அமைச்சர் தங்கமணி விளக்கம். கட்டணத்தை செலுத்தாவிட்டாலும் மின் இணைப்பு துண்டிக்கப்படாது என்று உறுதி. பன்றி காய்ச்சலை விட கொரோனா வைரஸ் 10 மடங்கு ஆபத்தானது. தனிமைப்படுத்தல் மூலம் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. கொரோனா பாதிப்பு காரணமாக H1B விசா காலத்தை நீட்டித்தது அமெரிக்கா. வேலை இழந்தாலும் 8 மாதங்கள் வரை தங்கி இருக்க அனுமதி. மே 3ஆம் தேதி வரை ரயில் விமான சேவைகள் அடியோடு ரத்து. மெட்ரோ ரயில்களும் இயக்கப்படாது என அறிவிப்பு. கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 339ஆக அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை கூடுதல் செயலாளர் லாவ் அகர்வால், கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 10,363ஆக அதிகரித்துள்ளதாக கூறினார். கடந்த 24 மணி நேரத்தில் 31 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளதாகவும் 1211 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் லாவ் அகர்வால் குறிப்பிட்டார். கொரோனாவால் இதுவரை 339 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனாவில் இருந்து இதுவரை 1036 பேர் குணமடைந்துள்ளதாக கூறிய லாவ் அகர்வால், கடந்த 24 மணி நேரத்தில் 179 பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். 6 வாரங்களுக்கு தேவையான பரிசோதனை கருவிகள் இருப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். 10 மணி அளவில் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்திய மோடி, கொரோனாவுக்கு எதிரான போரில் மக்களின் தியாகம் மற்றும் உறுதிக்கு நன்றி தெரிவித்தார். கொரோனாவுக்கு எதிராக இந்தியா மிகவும் வலிமையாக போராடி வருவதாக கூறிய அவர், ஊரடங்கு காரணமாக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் சிலர் பாதிக்கப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார். கொரோனா வைரஸால் ஏற்படவிருந்த பாதிப்பை இந்தியா வெற்றிகரமாக தளர்த்தியுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்பட்ட விழாக்களை மக்கள் வீட்டில் இருந்தபடியே கொண்டாடுவதாக குறிப்பிட்டார். இந்த காலகட்டத்தில் மக்கள் சந்தித்து வரும் பிரச்சினைகளை தாம் நன்கு அறிவதாக குறிப்பிட்ட மோடி, கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்தார். 21 நாள் ஊரடங்கு என்ற கடினமான முடிவை இந்தியா எடுத்ததாகவும், தற்போதைக்கு அந்த அரணை தளர்த்தி கொள்ள முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்தார். மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்தியா சிறப்பான நிலையில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த மோடி, இந்தியா எடுத்துள்ள நடவடிக்கைகளை உலக நாடுகள் பாராட்டி வருவதாகவும், மேம்பட்ட நாடுகள் செயல்பட்ட வேகத்தை காட்டிலும் நாம் விரைவாக செயல்பட்டதாகவும் கூறினார்.
கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் ஊரடங்கு நீட்டிப்பு என்பது தற்போது அவசியமான ஒன்றாக உள்ளதாக கூறிய பிரதமர் மோடி மே 3ஆம் தேதி வரை நாடு முழுவதும் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக அறிவித்தார். அடுத்த ஒரு வாரம் என்பது இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான காலகட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஒரு வாரத்திற்கு மேலும் கட்டுப்பாடுகள் தேவைப்படுவதாக கூறிய மோடி ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு சில கட்டுப்பாடுகள் தளர்த்திக் கொள்ளப்படும் என்று கூறினார். கட்டுப்பாடுகளை தளர்த்தும் போது நிபந்தனைகள் பின்பற்றப்படவில்லை என்றால் மீண்டும் பழைய நிலையே தொடரும் என்றும் பிரதமர் கூறினார். நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் லாக்டவுன் காலத்தில் பின்பற்ற பிரதமர் மோடி தெரிவித்துள்ள வழிமுறைகளை தற்போது காணலாம். தமிழகத்தில் ஊரடங்கு காலத்திலும் நாட்டு படகில் சென்று மீன்பிடிக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டு படகுகளை தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிப்பதன் மூலம் ஊரடங்கின் போது புரதச்சத்து மிக்க மீன் உணவு பொதுமக்களுக்கு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள மொத்த மீன்பிடி படகுகளில் 50% படகுகள் மட்டுமே மீன்பிடிப்பிற்கு செல்ல அனுமதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு, மீன்பிடி துறைமுகம், மீன்பிடி இறங்குதளம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் பொது ஏலம் மூலம் மீன்களை விற்பனை செய்ய அனுமதி இல்லை என்று கூறியுள்ளது. மீன்களை இறக்குதல், சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்கு குறைந்த அளவிலான ஆட்களையே பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ள மீன்வளத்துறை, நோய் தொற்று பரவாமல் தடுக்க மீனவர்களுக்கு முகக்கவசம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை படகு உரிமையாளர்கள் வழங்க வேண்டும் என கூறியுள்ளது. மேலும் தற்போதைய ஊரடங்கு காலம் விசைப்படகுகளுக்கு மீன்பிடி தடை காலமாக கருதப்பட்டு அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளும் மீன்பிடிப்பில் ஈடுபடாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த புதிய ஆண்டு இனிதாக இருக்கட்டும் என தமிழக மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள நடிகர் ரஜினிகாந்த், இந்த துயரமான நேரத்தில் உயிரை பணயம் வைத்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் ரஜினி மக்கள் மன்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் வீடியோ பதிவிட்டுள்ள அவர், அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தவறாமல் கடைபிடித்து பாதுகாப்பாக இருங்கள் என கூறியுள்ளார். கொரோனாவை விரட்டி நலமுடன் இருப்பதே புத்தாண்டு பரிசு எனவும் நடிகர் ரஜினி குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் வாழும் தமிழக மக்களுக்கு இந்த புதிய ஆண்டு ஒரு இனிதான ஆண்டாக அமைய வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். இந்த கொரோனா வைரஸால முழு உலகமே பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கு இந்தியாவும் தமிழ்நாடும் விதிவிலக்கல்ல. உங்களை பிரிந்து வாழும் உங்க உறவினர்கள், உங்க குடும்பத்தினர்களுக்கு சதா நேரமும் உங்களை பற்றி தான் சிந்தனை, உங்களை பற்றி தான் கவலை. நீங்க எந்த நாட்டில் வாழ்றீங்களோ அந்த நாட்டோட அரசு எந்த கட்டுப்பாடுகள் விதித்திருக்காங்களோ அதை நீங்க தவறாம கடைபிடிச்சு உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நீங்க உங்க உறவினர்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நீங்க கொடுக்கிற இந்த ஆண்டின் மிகப்பெரிய பரிசு. நலமுடன் வாழுங்க, கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கொரோனா பரிசோதனை கருவிகளை வாங்குவதில் இந்தியா காலதாமதம் செய்துவிட்டதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கொரோனா வைரஸை எதிர்கொள்ளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் பரிசோதனை செய்யப்பட வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரிசோதனை கருவிகளை வாங்குவதில் இந்தியா காலதாமதம் செய்துவிட்டதாக கூறிய ராகுல் காந்தி,
இதனால் கருவிகளுக்கு தீவிர தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாதம் செலுத்தப்பட்ட மின் கட்டணத் தொகையையே இந்த மாதமும் செலுத்தலாம் என அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் பகுதியில் பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மின் கட்டணம் செலுத்த முடியாதவர்களுக்கு மின் துண்டிப்பு இருக்காது எனவும் கூறினார். வருகின்ற காலங்களில் மின் கட்டணத்தை கடந்த மாதம் என்ன பில் இருந்ததோ அதே அளவு கட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அதுக்கு 6ஆம் தேதி வரை டைம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கட்டுவதை ஆன்லைன் மூலமாக கட்டிக்கொள்ளலாம். அப்படி கட்ட முடியாதவர்கள் கட்ட முடியவில்லை என்றாலும் கூட கண்டிப்பாக துண்டிப்பு இருக்காது. அதனால் யாரும் பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் ஹெச்டிக்கும் அதே போல் தான் அவர்கள் ஆன்லைன்லேயே கட்டிக்கொள்ளலாம். கட்ட முடியவில்லை என்றாலும் கூட நாங்கள் துண்டிக்கப்பட மாட்டோம். தமிழகம் முழுவதும் கொரோனா சிறப்பு வார்டுகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள காலரா மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள கொரோனா வார்டை பார்வையிட்ட அவர் சென்னையில் மட்டும் 26 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் நாளை இதன் எண்ணிக்கை 40ஆக அதிகரிக்கப்படும் என்றும் கூறினார். அவங்க சென்னை மாநகராட்சி பொது சுகாதாரத்துறை இணைந்து சென்னையில் மட்டுமே இன்று 26 இடங்களில் கேம்ப் முகாம்கள் அமைத்து அங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சியினுடைய மருத்துவர்கள் பாராமெடிக்கல் ஸ்டாஃப் உரிய விதிமுறைகளோடு ஃபுல் ப்ரொடெக்ஷனோட உரிய விதிமுறைகளை பயன்படுத்தி அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு 26 இடங்கள் எடுக்கக்கூடிய இந்த சாம்பிள் ஃபெசிலிட்டி நாளை 40 இடங்களில் அதிகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. கொரோனா நிவாரணத்திற்காக 4ஆம் வகுப்பு மாணவன் விஷாக் நிதி அளித்திருப்பதாக அமைச்சர் RB உதயகுமார் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகம் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊரடங்கு கடைபிடிக்கும் காரணத்தால் தான் தமிழகத்தில் நோய் தொற்று கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இதற்கு களங்கம் கற்பித்தால் அது துரோகமாக மாறிவிடும் எனவும் எச்சரித்தார். இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டுகின்ற வகையிலே மக்களை காக்கின்ற மகத்தான பணிக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு 100 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் வழங்கினால் உங்களுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருக்கும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே சேவை செய்பவரும் அந்த சேவையை பெறுபவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த சமூக கடமையோடு பொறுப்போடு ஒரு சிறந்த வழிகாட்டு நெறிமுறைகளை இன்றைக்கு அரசின் சார்பிலே மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் புத்தாண்டையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் கோவில்களில் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தமிழ் புத்தாண்டையொட்டி சுவாமி சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் அனுமதிக்கப்படாததால் கோவில் வெறிச்சோடி காணப்பட்டது. பன்றி காய்ச்சலை விட கொரோனா வைரஸ் 10 மடங்கு ஆபத்தானது என உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. ஜெனீவாவில் காணொலி காட்சி வாயிலாக பேசிய உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் கொரோனா குறித்து தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார். 2009ஆம் ஆண்டு உலகளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய பன்றி காய்ச்சலை விட கொரோனா வைரஸ் 10 மடங்கு கொடியது என குறிப்பிட்டார். கொரோனாவால் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நாடுகள் ஆரம்ப கட்டத்திலேயே பரிசோதனைகளையும் தனிமைப்படுத்தலையும் செய்திருந்தால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தி இருக்கலாம் என்றும் டெட்ராஸ் குறிப்பிட்டார். தற்போதைய சூழலில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்பதை வலியுறுத்தும் விதமாக தமது ட்விட்டர் பக்கத்தில் புரோஃபைல் பிக்சரை பிரதமர் மோடி மாற்றியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து உரையாற்றிய அவர் மாஸ்க் அணிந்திருந்தபடி நாட்டு மக்களிடையே பேசினார். இதனையடுத்து அந்த புகைப்படத்தை தமது ட்விட்டர் பக்கத்தின் புரோஃபைல் பிக்சராக பிரதமர் மோடி மாற்றியுள்ளார். வெளியில் செல்லும் போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த புகைப்படம் அமைந்துள்ளது. தொழிலாளர்களின் ஊதியம் தொடர்பான குறைகளை தீர்க்க நாடு முழுவதும் 20 கட்டுப்பாட்டு அறைகளை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அமைத்துள்ளது. ஊரடங்கு உத்தரவால் நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளதால் தினக்கூலி வாங்கி வந்த தொழிலாளர்கள் பலரும் வருவாய் இழந்து தவித்து வருகின்றனர்.
இந்நிலையில் அவர்களின் ஊதியம் தொடர்பான குறைகள் மற்றும் மற்ற விவரங்களுக்கு தீர்வு காண 20 கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் அச்சுறுத்தி வரும் நிலையில் H-1B விசா காலத்தை அமெரிக்கா நீட்டித்துள்ளது. கொரோனா தொற்று பிரச்சினை முடியும் வரை இந்தியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள H-1B மற்றும் பிற விசாக்களின் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என அமெரிக்காவிடம் இந்தியா கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் H-1B விசா காலத்தை அமெரிக்க அரசு நீட்டித்துள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்கள் வேலை இழந்தாலும் 8 மாதங்கள் வரை அங்கு தங்கி இருக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவுவலை தடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், ஊடகத்துறையினரை கௌரவிக்கும் விதமாக சென்னை அண்ணா சாலையில் பிரம்மாண்ட ஓவியம் வரையப்பட்டுள்ளது. ஊன் உடை உறைவிடம் அமைப்பின் சார்பில் வரையப்பட்ட இந்த ஓவியத்தினை யாரும் சேதப்படுத்தி விடாத வகையில் அதை சுற்றி காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்துள்ளனர். கொரோனா வைரஸ் உருவத்தை வரைந்து அதன் பக்கத்தில் கேமரா, துடைப்பம், சைரன், ஸ்டெத்தஸ்கோப் ஆகியவற்றையும் வரைந்து கொரோனாவை கட்டுப்படுத்த போராடும் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் 144 தடை உத்தரவை மீறி விற்பனை செய்த காய்கனி, பழவகை, கைவண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விதிமுறைகளை மீறி செயல்பட்ட ஜவுளி கடைகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவுப்படி அதிரடியாக சீல் வைக்கப்பட்டது. இதனையடுத்து ஜவுளி கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புழல் பகுதியில் மினி வேனில் கடத்தி வரப்பட்ட 3 லட்சம் மதிப்புள்ள குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர். விநாயகபுரம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வந்த மினி வேனை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து ஓட்டுநர் சையத் வாஜித்தை கைது செய்த போலீசார் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மண்டல சிறப்பு குழு கண்காணிப்பாளர் மங்கத்ராம் சர்மா ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 17 நபர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மருத்துவ அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவர்கள் கவனமாக செயல்பட்டு ஒரு உயிர் கூட பலியாக கூடாது என்பதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என அறிவுரை கூறினார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே உள்ள பெருமாகவுண்டம்பட்டி ஊராட்சி மன்றம் சார்பில் 1000 பேருக்கு அரிசி, பருப்பு, காய்கறிகள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வீடு வீடாக வழங்கப்பட்டது. பெருமாகவுண்டம்பட்டி பகுதியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இன்றி தவிக்கும் ஆதி திராவிடர், அருந்ததியர் மற்றும் ஏழை மக்களுக்கு 10 நாட்களுக்கு தேவைப்படும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 1215 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் முழுவதும் பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் ஊரடங்கு உத்தரவை மீறியதாக 1215 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர்களிடமிருந்து 836 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அரக்கோணத்தில் கொரோனா பாதித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் கொரோனா தடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரக்கோணத்தில் கொரோனா பாதித்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். உலக நிகழ்வுகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் அறிந்து கொள்ள எப்போதும் இணைந்திருங்கள் நமது மாலை முரசு செய்தி தொலைக்காட்சியுடன். வணக்கம்.